வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். அமைச்சக செயலாளர்கள் அமைச்சர்களுக்காக வழங்கப்பட வேண்டிய வசதிகள் மற்றும் சேவைகள் தொடர்பான அறிவுறுத்தல்களை வெளியிட்டுள்ள ஜனாதிபதி செயலகம். பல அரசாங்க அமைச்சர்கள் அரசாங்க வாகனங்களை பயன்படுத்துவது தொடர்பில் பிரதமர் மற்றும் சாமர சம்பத் தசாநாயக்கவுக்கு இடையில் வாக்குவாதம். நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவுக்கான நேர ஒதுக்கீடு தொடர்பாக நாடாளுமன்றத்தில் இன்று கருத்து மோதல். மக்களின் பணத்தை வரையறையின்றி வீணடித்தவர்கள் ராஜபக்ச குடும்பத்தினரே என்று நாடாளுமன்ற உறுப்பினர் பிமல் ரத்நாயக்க குற்றச்சாட்டு. தொடர்வது விரிவான செய்திகள். ஜனாதிபதி செயலகம் அனைத்து அமைச்சக செயலாளர்களுக்கும் அமைச்சர்களுக்காக வழங்கப்பட வேண்டிய வசதிகள் மற்றும் சேவைகள் தொடர்பான தொடர்ச்சியான அறிவுறுத்தல்களை வெளியிட்டுள்ளது. இதில் அமைச்சர்களின் செயல்பாடுகளை எளிதாக்கி கொள்கை அமைக்கும் செயல்முறையினை வலுப்படுத்துவதற்கான வழிகாட்டுதல்களும் உள்ளடக்கப்பட்டுள்ளன. ஜனாதிபதியின் செயலாளர் இதுகுறித்து எழுத்துப்பூர்வமாக அமைச்சக செயலாளர்களுக்கு தகவல் வழங்கியுள்ளார். புதிய வழிகாட்டுதல்களின்படி அமைச்சர்கள் மற்றும் துணை அமைச்சர்களின் துணை ஊழியர்களின் எண்ணிக்கையில் ஒரு உச்ச வரம்பு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இதன்படி அமைச்சர்களுக்கு அதிகபட்சமாக 15 துணை ஊழியர்களும் துணை அமைச்சர்களுக்கு 12 ஊழியர்களும் அனுமதிக்கப்படுவர். இந்த ஊழியர்கள் அமைச்சர்களின் பணிகளை திறம்பட நிறைவேற்றுவதற்கும் அனைத்து தரப்புகளுடனும் ஒருங்கிணைப்பதற்கும் உதவுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் அமைச்சர்களுக்கான ஆலோசகர்கள் மற்றும் துணை ஊழியர்கள் நியமனத்திற்கான வழிமுறைகளும் அறிவுறுத்தப்பட்டுள்ளன. இதன் அடிப்படையில் அமைச்சர்கள் மற்றும் துணை அமைச்சர்களுக்கு அதிகபட்சமாக 2 அதிகாரப்பூர்வ வாகனங்கள் வழங்கப்படும். அதே நேரம் மாதத்திற்கு 900 லிட்டர் எரிபொருள் ஒதுக்கீடு செய்யப்படும். எனினும் எந்த ஒரு வாடகை வாகனங்களையும் நிர்வகிப்பது அமைச்சக செயலாளர்களின் பொறுப்பாகும் என்றும் கூறப்பட்டுள்ளது. மேலும் அதிகப்படியான செலவுகளை கட்டுப்படுத்தும் விதமாக தொலைபேசி செலவுகளுக்கான வரம்புகள் நிர்ணயிக்கப்பட்டுள்ளதுடன் தனியார் செயலாளர், ஒருங்கிணைப்பு செயலாளர், பத்திரிகை செயலாளர் மற்றும் மக்கள் தொடர்பு அதிகாரி ஆகிய பதவிகள் தற்காலிகமாக அமைச்சரின் பதவி காலத்திற்குள் மட்டுமே நிரப்பப்படும் என்றும் இந்த பதவிகளில் அமைச்சரின் குடும்ப உறுப்பினர்கள் அல்லது நெருங்கிய உறவினர்கள் நியமிக்கப்பட மாட்டார்கள் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அரசாங்கத்தால் சொகுசு வாகனங்கள் தங்களுக்கு வழங்கப்படவில்லை என்று கூறிய போதிலும் பல அரசாங்க அமைச்சர்கள் அரசாங்க வாகனங்களை பயன்படுத்துவதாக பாராளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசாநாயக்க குற்றம் சாட்டியுள்ளார். தற்போதைய அரசாங்கத்தால் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்படும் வாகனங்களின் எண்ணிக்கை குறித்து இன்று பாராளுமன்றத்தில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு பிரதமர் ஹரணி அமரசூரிய பதிலளித்த நிலையில் பிரதமருக்கு பதில் வழங்கும் முகமாக சாமர சம்பத் தசாநாயக்க இவ்வாறு குறிப்பிட்டார். நாடாளுமன்ற உறுப்பினர் வசந்த சமரசிங்க ரேஞ்ச் ரோவரை பயன்படுத்துகின்றார். ரேஞ்ச் ரோவரின் பராமரிப்பு செலவு V8 விட அதிகம் என்றும் அவர் மேலும் கூறினார். பாராளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசாநாயக்கவின் கருத்துக்கள் அவருக்கும் பிரதமர் ஹரணி அமரசூரியவுக்கும் இடையில் கடுமையான வாக்குவாதங்களை ஏற்படுத்தின. தொடர்ந்து கேள்விகளுக்கு பதிலளித்த பிரதமர் பார்வை குறைபாடுகள் உள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் சுகத் வசந்த டீசில்வாவை தவிர வேறு எந்த ஆளும் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் அரசாங்கம் வாகனம் வழங்கவில்லை என்று தெரிவித்தார். ஜனாதிபதி செயலகத்தால் நாடாளுமன்ற உறுப்பினருக்கு ஒரு கார் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அது ஒரு சிறப்பு தேவையாக கருதப்படுவதாகவும் அவர் நாடாளுமன்றத்தில் தெரிவித்திருந்தார். இருப்பினும் மேற்படி வாகனத்திற்கு சாரதியோ எரிபொருளோ ஜனாதிபதி செயலகத்தின் ஊடாக வழங்கப்படவில்லை என்றும் சுட்டிக்காட்டினார். நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவுக்கு நாடாளுமன்றத்தில் உரையாற்றுவதற்கான உரிய நேர ஒதுக்கீடு தொடர்பாக இந்த நாடாளுமன்றத்தில் ஆளும் மற்றும் எதிர்க்கட்சிகளுக்கிடையே கடும் கருத்து முரண்பாடுகள் ஏற்பட்டன. இது தொடர்பில் கருத்து வெளியிட்ட அர்ஜுனா எம்பி 64 நாட்களாக கோரிக்கை விடுத்தும் தமக்கான நேரம் ஒதுக்கப்படாததற்கு ஆளும் கட்சியினை குற்றம் சாட்டினார். மேலும் கடந்த 2 மாதங்களில் தம் மீது 24 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்ட அவர் வாகனத்தின் முன் விளக்குகளை ஒளிரவிட்டதற்காக கைது செய்கின்றார்கள். ஒரு சிங்கள நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தால் இது நடக்குமா? இந்த விடயத்தை நான் பாரிய கவலையோடு முன்வைக்கின்றேன் என்றார். இதற்காக அவர் அரசாங்கத்திற்கு எதிர்காலத்தில் எவ்வித ஆதரவையும் வழங்கப் போவதில்லை என்று தெளிவுபடுத்தியுள்ளதுடன் JVP-யினை மனித படுகொலை கட்சியாக குற்றம் சுமத்தியதோடு எதிர்க்கட்சியில் இருந்து தனது கருத்துக்களை வெளியிட தீர்மானித்துள்ளதாக தெரிவித்தார். இந்த நிலையில் இதற்கு பதிலளித்த சபை முதல்வர் பிமல் ரத்நாயக்க அர்ஜுனா எம்பியின் பேச்சு உரிமை மறுக்கப்படுவதை வன்மையாக கண்டித்தார். இது ஆளும் கட்சியின் பணியல்ல என்றும் அவருக்கான நேரத்தை ஒதுக்குவதற்கு எதிர்க்கட்சித் தலைவர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கூறினார். அரசாங்கம் என்ற வகையில் அவரின் உரிமைக்காக நாங்கள் குரல் கொடுப்பதோடு ஏனைய துணைக்குழுக்களுடன் கூட அவரை நியமித்துள்ளோம். இந்நிலையில் இந்த பிரச்சினைக்கு நாடாளுமன்ற செயற்குழுவில் கலந்தாலோசித்து உரிய தீர்வை வழங்க வேண்டும். இல்லாவிட்டால் நாடாளுமன்றத்தை நடத்திச் செல்வதில் பெரும் சிக்கல் நிலை உருவாகும் என்றார். மேலும் அர்ஜுனா எம்பி மீது அரசாங்கம் எந்தவித வழக்குகளை பதிவு செய்யவில்லை என்றும் அது அவரது தனிப்பட்ட பிரச்சனையாகும் என்பதால் நீதிமன்றத்தில் அதனை சந்திக்க வேண்டியது அவசியம் என்றும் குறிப்பிட்டிருந்தார்.
தொடர்ந்து இது தொடர்பாக எதிர்க்கட்சியின் பிரதம கொறடா பேசுகையில் அர்ஜுனா எம்பி விவகாரத்தில் சபாநாயகரிடம் அறிக்கை கூறிய போதும் அதற்கான பதில் இன்னமும் வழங்கப்படவில்லை. அர்ஜுனா எம்பி தற்போது எதிர்க்கட்சியில் பணியாற்ற உள்ளதாக கூறியுள்ளதால் அவருடன் ஆலோசனை நடத்தி இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காணப்படும் என்றும் உறுதியளித்தார். இருந்து பாராளுமன்றம் ஆரம்பிக்கப்பட்டு மொத்தமாக 64 நாட்கள் கடந்திருக்கிறது. இன்றைய தினம் எனது முறைப்பாடு, எனது பாராளுமன்ற சிறப்புரிமை மீறப்பட்டிருக்கின்றது என்றது தொடர்பான எனது முறைப்பாட்டின் 36வது நாள் கடந்திருக்கிறது. உங்களுக்கு தெரியும், பாராளுமன்றத்திலே ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் மக்களால் தெரிவு செய்யப்படுகின்ற போது மக்களின் பிரச்சனைகளை கதைப்பதற்காக நேரம் ஒதுக்க வேண்டும். அதற்காகத்தான் விகிதாசார முறை இருக்கிறது. இன்றிலிருந்து 64 நாட்கள் முதன்முறையாக நான் முறைப்பாடு செய்து 36 நாட்களின் பின்னர் எனது நேரம் ஒதுக்கவில்லை என்பதற்கான விடயத்தை பாராளுமன்றத்துக்கு சொல்வதற்கு முதலாவதாக இந்த பாராளுமன்றம் சந்தர்ப்பம் தந்திருக்கிறது. அந்த விதத்திலே எனது அரசாங்கத்தில் எனது நிலைப்பாடை நான் மாற்றிக்கொள்கிறேன். 64 நாட்கள் நான் காத்திருந்தேன் எனக்கு கதைப்பதற்கு நேரம் கிடைக்கும் என்பதற்காக. ஆனால் 36வது நாள் எனது முறைப்பாடின் பின்னர் 3 கமிட்டி அமைக்கப்பட்டிருக்கிறது. முதலாவது கமிட்டி சம்பந்தப்பட்ட ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் எனக்கு அடித்தார் என்பதற்காக அதற்குரிய அவருடைய முறைப்பாட்டை அன்றே முடித்திருக்கிறோம். நான் செய்த முறைப்பாடு 36 நாட்கள் கடந்தும் இன்னும் கமிட்டி அமைக்கப்படவும் இல்லை, அதற்குரிய கேள்விகள் கேட்கப்படவும் இல்லை. அதில் 3வதாக நான் எனது நேரத்தை ஒதுக்கி தாருங்கள் என்று கேட்டதற்குரிய அந்த இது கூட மொத்தமாக 64 நாட்கள். நான் இதிலே இந்த கடிதத்திலே சொல்லியிருக்கிறேன். இந்த கடிதத்திலே சொல்லப்பட்டிருப்பது ஆங்கிலத்தில் என்பதால் நான் தமிழில் கதைக்க விரும்புகிறேன். என்னுடைய தமிழ் மக்கள் இதை தெளிவாக புரிந்து கொள்ளணும். ஏனென்றால் 64 நாட்கள் ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை கதைப்பதற்கு தாங்கள் இடம் கொடுக்காவிட்டால் அது அரசாங்கத்தினுடைய வெட்கங்கெட்ட செயல். ஏன் இவர்கள் பயப்படுகிறார்கள்? சாதாரணமான ஒரு பாராளுமன்ற சுயேட்சை பாராளுமன்ற உறுப்பினர்கள் கதைப்பதற்குரிய நேரத்தை அல்லது அந்த நேரம் ஏன் அவர்கள் ஒதுக்கவில்லை என்பதற்காக ஒரு கமிட்டியை போன் பண்ணுவதற்காக 36 நாட்கள் நான் வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறேன். இது எந்த வகையில் நியாயம்? 1974 இதில் உள்ள விஷயங்களை சொல்கிறேன். 1974ஆம் ஆண்டு தந்தை செல்வநாயகம் தெளிவாக சொல்லியிருக்கிறார், 2 சமூகங்களுக்கு இடையிலே ஒற்றுமை ஏற்பட வேண்டுமாக இருந்தால் ஒரு சமூகம் இன்னொரு சமூகத்தை மதிக்க வேண்டும். பாராளுமன்ற உறுப்பினராகிய எனக்கு 36 நாட்கள் கதைப்பதற்குரிய நேரம் ஒதுக்காமல் முதலாக கதைப்பதற்காக என்னுடைய சொந்த பிரச்சனையை கதைக்க வேண்டிய நிலைமையை இந்த அரசாங்கம் எனக்கு ஏற்படுத்தி இருக்கிறது. இன்றிலிருந்து இந்த அரசாங்கத்துக்கு என் மனதால் கொடுக்கின்ற சகல சப்போர்ட்களை நான் இல்லாத செய்கிறேன். இன்றிலிருந்து உண்மையான எதிர்க்கட்சியாக நான் இருப்பேன். ஆனால் நீங்கள் இன்றிலிருந்து ராமநாதன் அர்ஜுனாவுடன் நீங்கள் கை நீட்டியதற்கான எனக்கு வழக்குகள் போடப்பட்ட 24 வழக்குகள், ஒரு தனிப்பட்ட வழக்கு கூட நான் வைத்தியராக இருந்தவரை இதுவரை போடப்பட்டதில்லை. 24 வழக்குகள் போடப்பட்டிருக்கிறது. ஒரு ஹெட்லைட் போட்டு வாகனம் ஓட்டியதற்காக அரஸ்ட் பண்ணுகிறார்கள். ஒரு சிங்கள எம்பியாக இருந்தால் உங்களால் ஒரு சிங்கள எம்பியை ஒரு பிசி சாஜர் பாராளுமன்றத்திலே தரப்பட்ட அந்த இதை எடுத்து காட்டிய போது போட்டோ honorable member, can you stick within the framework of your complaint in this, please? நன்றி ஐயா. நான் இந்த விடயத்தை மிகவும் கவலையோடு சொல்கிறேன். பெரிய ஒரு எதிர்பார்ப்புடன் இருந்தேன் என்பிபி அரசாங்கத்தில். நான் மட்டுமில்ல, எனது யாழ்ப்பாணத்து மக்கள் 3 எம்பிக்களை தெரிவு செய்திருக்கிறார்கள் பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு. ஆனால் நான் இங்கே பாராளுமன்றம் வந்து இன்று கூட ஏன் எனக்கு கதைப்பதற்கு நேரம் ஒதுக்கவில்லை? ஏன் நான் பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் எடுத்து 1 மினிட் எத்தனை தரம் பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் எடுத்து என்னுடைய பிரிவிலேஜ் இல்லாமல் பண்ணப்பட்டிருக்க சொல்லி இருக்கிறேன். ஆனால் யாராவது இதை பற்றி கேட்கிறார்களா? இல்லை. தமிழ் சிங்கள மக்கள் ஒன்றாக வாழ வேண்டும் என்றால் உயரிய சபையாகிய பாராளுமன்றத்திலே உண்மையான விடயங்களை கதைப்பதற்கு நேரம் ஒதுக்க வேண்டும். ஏன் அரசாங்கம் பயப்படுகிறது சாதாரணமான ஒரு சுயேட்சை குழு பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு? உங்களுக்கு முதுகெலும் இருந்தால் இன்றையிலிருந்து அந்த பிரச்சனையை முடித்து காட்டுங்கள். நன்றி, வணக்கம். மக்களின் பணத்தை வரையறையின்றி வீணடித்தவர்கள் ராஜபக்ச குடும்பத்தினரை என்று ஆளும் தரப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்தார். நாடாளுமன்றத்தில் கருத்து தெரிவிக்கும் போது அவர் இந்த குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். இதன்போது பாதுகாப்புத்துறையோடு தொடர்புடைய உடைமைகளை ராஜபக்சர்கள் வீணடித்துள்ளது தற்போது அம்பலமாகி உள்ளதாகவும் சுட்டிக்காட்டினார். கொழும்பில் பாதுகாப்பு தரப்புக்கு சொந்தமான ஒரு விடுதியில் முன்னாள் ஜனாதிபதி தங்கி வந்தது குறித்து அவர் சாடினார். மாதம் ஒன்றுக்கு 4.5 மில்லியன் ரூபாய் செலுத்த முடியும் என்றால் தாராளமாக தங்கலாம். ஆனால் இதற்கு தேசிய மக்கள் சக்தி எந்த தடையும் ஏற்படுத்தாது. தொடர்ந்தும் அவர் எதிர்க்கட்சி தரப்பினர் இப்போது ராஜபக்சர்களுடனும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடனும் கலந்தாலோசித்து வருகின்றனர். அதே நேரில் இன்று கிளீன் ஸ்ரீலங்கா பற்றி விமர்சிக்கின்றார்கள். இதனால் உங்கள் கொள்கை நிலைப்பாடு இல்லாதது வெளிப்படுகின்றது. எதிர்க்கட்சியின் உறுப்பினர்களாக நீங்கள் யாருக்கு ஆதரவளிக்கப் போகின்றீர்கள்? ராஜபக்சர்களுக்கா, ரணில் தரப்புக்கா அல்லது மக்களுக்கா? இதை வெளிப்படையாக விளக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார்.
கிளிநொச்சி பிரதேசத்தை சேர்ந்த பெண்ணொருவர் கொழும்பு மருதானை போலீஸ் நிலையத்தில் தடுப்பு காவலில் இருந்தபோது மரணமடைந்துள்ள சம்பவம் குறித்து நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் இன்று நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்பினார். அதில் அவர் கிளிநொச்சி திருவையான பிரதேசத்தை சேர்ந்த 2 குழந்தைகளின் தாயான 32 வயதுடைய பெண்ணொருவர் கொழும்பு மருதானை போலீஸ் நிலையத்தில் தடுப்பு காவலில் இருந்தபோது மரணமடைந்துள்ள சம்பவம் குறித்து பல சந்தேகங்கள் எழுந்துள்ளது. குறித்த பெண் போலீஸ் தடுப்பு காவலில் உள்ள போது எவ்வாறு தற்கொலை செய்து கொள்வார் என்ற கேள்வியை சிவஞானம் ஸ்ரீதரன் நாடாளுமன்றத்தில் எழுப்பினார். மேலும் இது மனித உரிமை மீறலாக இருக்கக்கூடும் என்பதால் சம்பவம் கொலையா என சந்தேகங்கள் நிலவுகின்றது. இதற்கான உண்மையினை உடனடியாக வெளிக்கொணர அரசு தீவிர விசாரணை நடத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். இதற்கு பதிலளித்த பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால அரசாங்கம் இந்த சம்பவம் தொடர்பாக முழு கவனம் செலுத்திக் கொண்டதாக தெரிவித்தார். இதற்கு பதிலளித்த பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால அரசாங்கம் இந்த சம்பவம் தொடர்பாக முழு கவனம் செலுத்திக் கொண்டதாக தெரிவித்தார். மேலும் சம்பவம் தொடர்பான விசாரணைகள் உடனடியாக மேற்கொள்ளப்பட்டு இன்று அறிக்கை சமர்ப்பிக்கப்படும் என்றும் அவர் உறுதியளித்தார். இன்றைய தினம் மருதான போலீஸ் நிலையத்தில் ஒரு கிளிநொச்சியைச் சேர்ந்த பெண் தற்கொலை செய்து கொண்டு இறந்ததாக செய்திகள் வந்திருக்கிறது. ஆனால் அவர் தற்கொலை செய்யவில்லை, கொலை செய்யப்பட்டிருக்கிறார். போலீஸ் நிலையத்துக்குள் எவ்வாறு அவர் தற்கொலை செய்ய முடியும்? கைது செய்யப்பட்டிருந்த ஒரு கைதியாக எவ்வாறு அவர் மரணத்தை தழுவ முடியும்? இது ஒரு பயங்கரமான, வெளியிலே பார்க்கிற பொழுது மிக மோசமான ஒரு செய்தி. தயவுசெய்து கௌரவ அமைச்சர் அவர்களை இதுக்கு ஒரு சரியான நீதியை நீங்கள் உடனடியாக பெற்றுத்தர வேண்டும் என்பதை பதிவு செய்கின்றேன். Honorable Minister. ගරු කතානායකතුමනි, ගරු ශ්‍රීධරන් මන්ත්‍රීතුමා ඉදිරිපත් කළපු කාරණය සම්බන්ධයෙන් මා අද දිනම සොයලා බලලා ඔබතුමාට අද දින ඇතුළත පිළිතුරක් ලබා 2024ஆம் ஆண்டின் இலங்கையின் ஆடை ஏற்றுமதி 5% அதிகரித்து $4.76 பில்லியன் பதிவாகியுள்ளதாக ஒன்றிணைந்த ஆடை கைத்தொழிலாளர் மன்றம் தெரிவிக்கின்றது. அதன்படி அமெரிக்காவுக்கான ஏற்றுமதி $1.9 பில்லியன், ஐரோப்பிய ஒன்றியத்திற்கான ஏற்றுமதி $1.4 பில்லியன், பிரித்தானியாவுக்கான ஏற்றுமதி $675 மில்லியன் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அத்துடன் ஏனைய நாடுகளுக்கான ஆடை ஏற்றுமதிகளும் 2024ஆம் ஆண்டில் 10.13% அதிகரித்து $778.4 மில்லியன் பதிவாகியுள்ளது. எவ்வாறாயினும் ஆடைத்துறையின் சிறந்த ஆண்டாக கருதப்படும் 2022ஐ விட 2024ஆம் ஆண்டில் ஏற்றுமதி செயல்திறன் பின்தங்கியுள்ளதாக ஒன்றிணைந்த ஆடை கைத்தொழிலாளர் மன்றம் குறிப்பிட்டுள்ளது.